அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுஸ்வு சானி இரண்டாம் பாகத்தின் 84ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தை நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நம்முடைய ஜாமிஆ ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துன்யா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த சேவைகள் சிறப்பான முறையில் நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள், எனும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று கியூஆர் கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தின் 84ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் இந்த கிதாபின் வரிசையில் 29வது பாடத்தினுடைய அருள்மறையும் அரபு இலக்கணமும் என்ற தலைப்பின் 4ஆம் பாகத்தை தான் நாம் பார்க்க இருக்கிறோம். கடந்த பாடங்களாகவே இறை வசனங்களை ஓதி அதற்கான பொருள் விளக்கம் தர்கீபை யாராவை பார்த்து கொண்டு வருகிறோம். காரணம், அரபு மொழியை நாம் படிப்பதே அந்த குர்ஆனை விளங்கி அமல் செய்வதற்குத்தான். அந்த வரிசையில் இன்றைய பாடம் குர்ஆன் வசனங்களை நாம ஓதி அதிலே உண்டான விளக்கம் தர்கீப் யாராவை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அத்தோடு இந்த 29வது பாடத்தின் பயிற்சியோடு இந்த பாடம் நிறைவு பெறும் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கமாக நாம பார்க்க இருப்பது இன்னல்லாஹ ரப்பி வரப்புக்கும் ஃபஅபுதுஹு என்று தொடங்குகிற இந்த ஆயத்தை தான் நாம பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அப்ப இந்த ஆயத்து இடம்பெற்றிருக்கக்கூடியது ஆல இம்ரான் சூறாவிலே 51வது ஆயத். என்ன பொருள் பாருங்க. இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹுவாகிறவன், ரப்பி, என்னுடைய ரப்பாக இறைவனாக இருக்கின்றான், வரப்புக்கும், இன்னும் உங்களுடைய ரப்பாக இறைவனாக இருக்கின்றான். ரப்பு என்றால் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் அர்த்தம். ஃபஅபுதூஹு, எனவே அவனை நீங்கள் வணங்குங்கள் என்று வரக்கூடியதான ஆயத் இது. அப்ப இந்த ஆயத்திற்கு தஃப்சீருல் ஜலாலைனில் விளக்கம் சொல்லப்படும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமினுடைய அந்த செய்தி, அந்த அவர்கள் வரலாற்று செய்தியில் வரக்கூடிய ஆயத் இது. அப்போ ஃபஅபுதூஹு என்ற அல்லாஹுவை மட்டும் நீங்கள் வணங்குங்கள் என்று சொல்லிவிட்டு ஹாதா சிராத்தும் முஸ்தகீம், இதுதான் ஒரு நேரான பாதை என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிற வரியோடு இந்த ஆயத்து நிறைவு பெறும். அப்ப இந்த ஆயத்து பொருளை பார்த்துட்டோம். சிறிய விளக்கமும் அதுதான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் குறித்து வரக்கூடியதான் ஆயத்து இது. அப்போ இன்ன என்பது ஹர்ஃபு தக்கீத், ஹர்ஃபும் முஷப்பஹும் பில் ஃபிஅல். அல்லாஹ என்பது எனது இன்னவினுடைய இஸ்மு. ரப்பி, ரப்பி என்பது இன்னுடைய ஹபர், முலாஃபு, யா முலாஃப் இலைஹி. வாவு ஹர்ஃபு அத்துஃபு, ரப்பு மஅத்தூஃபு. எங்க அத்துஃபு செய்யப்படுது? ரப்புங்கிறது இந்த ரப்பி என்கிற அந்த வார்த்தையில அத்துஃபு செய்யப்படக்கூடியதுதான் ரப்புங்கிற அந்த இஸ்மு. முலாஃபு, ரப்புங்கிறது மஅத்தூஃபும் முலாஃபும். ஹும் என்பது முலாஃபு இலைஹி. ஃபஅபுதூஹு, அப்ப இந்த ஃபஅபுதூஹு என்ற வார்த்தை ஃபா என்பது சொல்லுவாங்க, அல் ஃபாவு ஃபசீஹான்னு சொல்லுவாங்க. அதாவது போக்கப்பட்டிருக்கிற ஒரு ஷருத்தினுடைய ஜவாபில் வரக்கூடிய ஃபா தான் இந்த ஃபா அப்படின்னு. அப்ப இங்க என்ன ஷருத்து போக்கப்பட்டிருக்கும்? தஃப்சீர்களை சொல்லி தராங்க. இதா கானல்லாஹு ரப்பி என்று அங்க இருக்கும். இன்னல்லாஹ ரப்பி வரப்புக்கு முடிஞ்சது. அடுத்து இதா கானல்லாஹு ரப்பின்னு இருக்கும். அல்லாஹ் என் ரப்பாக இருக்கின்றான் என்றால் ஃபஅபுதூஹு, அவனையே நீங்கள் வணங்குங்கள். அதான். அப்ப ஃபா அல் ஃபாவு ஃபசீஹா. உஅபுது என்பது எனது ஃபிஅல் அம்ரு ஹாதிரு லமீரு ஃபாயில். ஹு என்பது மஃஊலு. இப்ப அடுத்து பாருங்க. இன்ன ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு. அல்லாஹ என்பது லாஹியத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு செய்யப்பட்ட இஸ்மு. ரப்பி என்பது முகத்தரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு. யா என்பது ஜருடைய மஹல்லு முலாஃப் இலைஹிங்கிறதுனால, ஆனா இங்க சுக்குன் மீது மப்னியான லமீரு. அவர் ரப்பி. சரி,
ஏன்னா முத்தகலிமுடைய யாவின்பால் இலாபத்து செய்யப்படக்கூடிய இஸ்முகளின் இஅராபு முகத்தராகத்தான் இருக்கும். வரப்பு வாவ் ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, ரப்பு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபு, கும் என்பது ஜர்ருடைய மஹல்லே காரணம் அது முலாஃப் இலைஹி, ஆனா இங்க லமீர் சுக்குன் மீது மப்னி. ஃபா ஃபதஹின் மீது மப்னியான ஹர்ஃபு, உபுது என்பது அம்ரு ஹாதிர் மப்னி. எதன் மீது மப்னி? இங்க நூனை போக்குவதன் மீது மப்னியான ஃபிஇல் இது. ஹூ என்பது நஸ்பினுடைய மஹல்லு காரணம் அது மஃஊலு, இங்க லமீன் மீது மப்னியான லமீரான இஸ்மு. அப்போ அடுத்த ஆயத்து பாருங்க, ஹாதா சுராத்தும் முஸ்தகீம், அதான் மேலுள்ள ஆயத்துடைய என்னது தொடர்ச்சியாக வரக்கூடியது. எப்படி பாருங்க, ஹாதா இந்த வார்த்தைக்கு தப்சீர் ஜலாலைனில விளக்கம் கொடுப்பாங்க இமாம் அவர்கள். அல்லதி ஆமுருக்கும் பிஹி, எதை கொண்டு உங்களை நான் ஏவுகின்றேனோ அப்படிப்பட்ட இந்த மார்க்கமாகிறது சிராத்தும் முஸ்தகீம், அதாவது தரீக்கும் முஸ்தகீம், இதுதான் நேரான பாதை. எனவே என்னது ஃப, ஆனாலும் ஃபகதபூஹு வலம் யுமினு பிஹி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களில் சிலரை குறித்து சொல்லப்படுகிற ஆயத்து. என்றாலும் அவர்கள் அதை பொய்ப்படுத்தினார்கள், அவர்களை ஈமான் கொள்ளவில்லை என்பதாக அந்த ஆயத்துடைய விளக்கமாக தப்சீர் ஜலாலைனியில் சொல்லப்படும். அப்போ அதான் அடுத்த ஆயத்து. ஹாதா இதுவாகிறதுனா எதை உங்களுக்கு நாம் ஏவுகின்றோமோ அந்த இந்த மார்க்கமாகிறது சுராத்தும் முஸ்தகீமுன், நேரான பாதையாக இருக்கின்றது. பாருங்க, ஹாதா முபுத்ததா, சிராத்துன் ஹபரு மௌசூஃபு, முஸ்தகீமுன் சிஃபத்து. அப்ப ஹாதா என்பது ஃபதஹின் மீது மபனியான இஸ்மி இஷாரா, ஆனா இங்க ரஃபினுடைய மஹல் காரணம் என்ன? அது அது முபுத்ததா. ஷிராத்துன் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படக்கூடியதான இஸ்மு, முஸ்தகீமுன் அதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படக்கூடியதான இஸ்மு. இப்ப அடுத்த ஆயத்து என்னது? வலதிக்ருல்லாஹி அக்பர் என்று வரக்கூடிய ஆயத்து. இது சூரத் அன்கபூத்தில் இடம்பெறக்கூடியதான ஆயத்து. உத்துலுமா ஊஹய இலைக்க மினல் கிதாபி வ அகிமிஸ் ஸலா இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகையை குறித்து வரக்கூடியது. தொழுகை அது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டும் அது பாதுகாக்கும் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்ற ஆயத்து தான் வலதி குருல்லாஹி, இன்னும் அல்லாஹுவினுடைய நினைவு, அல்லாஹுவை நினைவு கூறுவதாகிறது, அல்லாஹுவை நினைவு கூறுதலாகிறது, அக்பரு மிக பெரியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நிலையில் இந்த வாவ் ஹாலியான்னு தப்சீர் விளக்கம் கொடுப்பாங்க. மேல தொழுகை பற்றி வரக்கூடிய தொடர்ல அல்லாஹுவை நினைவு கூறுவதாகிறது மிக பெரியதாக இருக்கும் நிலையில். அந்த அடிப்படையில வாவ் என்னது? வாவு ஹாலியான வாவு. இந்த லாமு தகீதினுடைய இப்திதாவுடைய லாமு. திக்குரு முபத்ததா முலாஃபு, அல்லாஹி முலாஃபு இலைஹி, அக்பரு என்பது ஹபரு. அப்ப பாருங்க, வாவு ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு, அந்த லாம் திக்குரு இருக்கிற லாமும் அதுவும் ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. திக்குரு என்பது வாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அல்லாஹி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. இந்த திக்குருங்கிற முபத்தல் ஹபர் அக்பரு, இது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஆயத்திற்குண்டான தர்கீபு யாராபு பொருள் சிறிய விளக்கம் முடிஞ்சது. இப்ப அடுத்து பாருங்க, வல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்லி என்று வரக்கூடியதான ஆயத்து. அப்ப வல் ஃபித்னத்து என்பது என்னது? குழப்பமாகிறது. ஃபித்னானா குழப்பம் சொல்லுவோமா இல்லையா, அதான். அதாவது ஷிர்கு என்ற அர்த்தம் கொடுப்பாங்க ஒரு சில தப்சீரான தப்சீர் ஜலாலைனில. இந்த ஃபித்னத்துக்கு என்ன அர்த்தம் கொடுப்பாங்கன்னா, உங்களிலிருந்து வரக்கூடியதான அந்த இணை வைத்தலாகிறது. அக்பரு மினல் கத்ல், கொலை செய்வதை விட மிகப்பெரிய பாவமாக இருக்கின்றது. அப்படின்னா ஒரு ஆளை கொலை செய்யறதை விட பெரிய பாவம் என்ன? குழப்பத்தை ஏற்படுத்துதல் அப்படின்னு வைக்கலாம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இணை வைத்தல் என்பது கொலை செய்யறதை விட பெரிய பாவம் என்று வரக்கூடியதான் ஆயத்தது. இது ஃபித்னாவினுடைய மோசத்தை குறித்து பேசப்படுகிற ஆயத்து. பாருங்க,
அப்போ ஃபித்னா என்பது எவ்வளவு மோசம், அது கொலையை விட பெருசுங்கிறாங்க. அப்ப வல் ஃபித்னத்து வாவு என்பது என்னது? அத்துஃபினுடைய வாவு, மேல இருந்து வரக்கூடிய மேல வரக்கூடிய வார்த்தைகளிலிருந்து அத்துப்பு செய்யப்படுது. சரி பாருங்க அடுத்து என்ன, குல் கிதாலின் ஃபீஹி கபீர் ஒசத்துன் அன் சபீலில்லா என்று தொடர்ந்து ஆயத்துகள் வர்ற வரிசையில இந்த வாவு அத்துப்பு செய்யப்படுது. அல் ஃபித்னத்து முபத்ததா, அக்பரு ஹபரு, மின் ஜாரு, அல் கத்லி என்பது மஜ்ரூரு. மின் என்பது ஜாரு, அல் கத்லி மஜ்ரூரு. மின்னுடைய தாலுக்கு அக்பர்ல வச்சாலும் போதும். சரி பாருங்க. அப்ப அல் ஃபித்னத்து லாஹிர வாவு ஃபதஹின் மீது மபனியானது. அல் ஃபித்னத்து என்பது என்னது? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அக்பரு இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படக்கூடியதான இஸ்மு. மின் அது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு, சேக்கருக்காக ஃபதஹ் போட்டிருக்காங்க. அல் கத்லி என்பது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. சரி இப்ப பாருங்க அடுத்த ஆயத்து என்ன? லிபாசு தக்குவா, துக்குவா போட்டிருக்காங்க, அச்சுப்பிழை. லிபாசு தக்குவா, லிபாசு தக்குவா ذلك خير. இந்த ஆயத்து ஆராஃப் சூராவில் இடம்பெறக்கூடியதான ஆயத்து. இறையச்சத்தை குறித்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற ஆயத்து இது. என்னதுன்னா, யாபனி ஆதம கத் அன்சல்னா அலைக்கும் லிபாசன் லிபாசன் யுவாரி சௌஆத்திக்கும் பரீஷா. மனிதர்களே, உங்களுக்கு நாம் இறக்கி இருக்கிறோம் லிபாசன் யுவாரி சௌஆத்திக்கும் பரீஷா, அதாவது உடலை மறைக்கக்கூடியதும் உடலை அலங்கரிக்கக்கூடியதுமான ஆடையை உங்களுக்கு நாம இறக்கியிருக்கிறோம். லிபாசு தக்குவா என்றாலும் தக்குவா என்னும் ஆடையாகிறது. தாலிக்க அந்த ஆடையாகிறது ஹைருன் அது மிகச் சிறந்ததாகும் என்று வரக்கூடியதான ஆயத்து தான் இது. இந்த ஆயத் தக்குவாவை பற்றி வரக்கூடியது. இந்த ஆயத்திற்கு சின்ன விளக்கம் கொடுப்பாங்க. என்னதுன்னா, தக்குவாவை ஏன் அல்லாஹ் ஆடையோடு சேர்த்திருக்கிறான் அப்படின்னா, ஒரு மனிதன் எதுவும் இல்லாம இருப்பான், பணங்காசு இல்லாம இருக்கலாம், குடும்பம் இல்லாம இருக்கலாம், எந்த ஒன்றும் இல்லாம இருக்கலாம். ஆனா உலகத்துல மனிதன் ஆடை இல்லாம இருக்க மாட்டான். நம்ம பார்த்துருப்போம். சில பேர் பணம் இல்லைன்னு புலம்புவான், சில பேர் பதவி இல்லைன்னு புலம்புவான், சில பேர் ஒண்ணுமே இருக்காது, சொத்து சுகம் குடும்பம் மனைவி மக்கள், ஆனால் ஆடையோடு தான் இருப்பான். ஆடை ஒரு மனிதனுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்றது அதுதான். அப்படிப்பட்ட ஆடை எப்படி ஒரு மனிதனுக்கு எப்பொழுதும் அவசியமோ அது போலதான் தக்குவா ஒருத்தனுக்கு இருக்கணும். அதனாலதான் அல்லாஹ் தக்குவாவை பற்றிய பயான் செய்யும் பொழுது அல்லாஹ் எதை கொண்டு வரான்? ஆடை என்கிற வார்த்தையை அல்லாஹ் கொண்டு வருவான். அதான் வலிபாசு தக்குவா. இன்னும் தக்குவா எனும் ஆடையாகிறது. தாலிக்க அந்த ஆடையாகிறது ஹைருன் மிகச் சிறந்ததாக இருக்கின்றது. சரி பாருங்க. இப்போ வாவு அத்துஃபினுடைய வாவு அல்லது வாவு ஹாலியா மேல மேல வரக்கூடிய நம்ம ஓதுன ஆயத்து இருக்கும் பொழுது வாவு ஹாலியாவாக வைக்கலாம். லிபாசு முபுத்ததா முலாஃபு, அத்தக்குவா முலாஃபிலேஹி, தாலிக்க என்பது இன்னொரு முபுத்ததா, ஹைருன் என்பது தாலிக்க உடைய ஹபரு. தாலிக்கங்கிற முபுத்ததாவும் ஹைருங்கிற ஹபர், இந்த ஜும்லா தான் லிபாஸ் என்ற முபுத்ததாவினுடைய ஜும்லா ஹபரு. சரி, அப்போ ஒரு முபுத்ததாவை பார்த்து மீளக்கூடிய ஒன்று இருக்கணுமேனா தாலிக்க என்ற இஷாரா தான் அது லிபாஸை நோக்கி மீளக்கூடியதாக இருக்கின்றது. அப்ப தக்குவாவை பற்றி நமக்கு பேசுகிற ஆயத்து தான் இந்த ஆயத்து என்பது. பாருங்க, தர்கீப் ஒரு பொருள், அதே போன்று ஒரு சிறிய விளக்கம் தர்கீபை பார்த்துட்டோம். இஅராபை பார்ப்பவாங்க. வாவ் என்பது ஃபத்தஹின் மீது மபனியான ஹர்ஃபு, ஆலியான வாவுன்னு நாம சொல்லிட்டோம். அதே போன்று பாருங்க, லிபாசு என்பது என்னது? வாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அத்தக்குவா துக்குவா இல்ல, அத்தக்குவா என்பது முதாஃப் இலைஹி ஜர்ருடைய மஹல்லு. ஆனால் இங்க தக்குவாங்கிறது இஸ்மு மக்சூர். அப்ப இஸ்மு மக்சூருக்கு என்ன இஅராபு நாம கொடுக்கணும் அப்படின்னா, அதற்கு 3 இஅராபுமே இப்படிதான் வரும், மறைஞ்சுதான் வரும். 3 இஅராபுமே வெளிப்பட முகத்தராக தான் இருக்கும். எப்படி? ஜா அனி மூசா, ரஐத்து மூசா, மரர்த்து பி மூசா, அப்படிதான். மூசு, மூசி, மூசாவெல்லாம் வாசிக்க மாட்டோம். மூசா 3 நேரத்துலையும் மூசா தான் இருக்கும். இஅராப் என்ன ஆகுது? முகத்தர், உள்ரங்கமாக்கப்படுது. அந்த அடிப்படையில தக்குவாங்கிற இஸ்மும் என்னதான்? மக்சூரான இஸ்முல சேரும். அதுவும் என்னதான் இப்போ
முகத்தரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு, அலிஃபின் மீது முகத்தரத்தான. ஏன் மகுசுரா அலிஃப்னா மகுசுரான் இஸ்முனா கடைசியில் அலிஃப் தானே இருக்கும். அப்போ அத்துக்குவாக்கு என்ன ஏராபு? அலிஃபின் மீது முகத்தரத்தான கசரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்ட முலாஃபிலஹியான இஸ்மு. தாலிக என்பது ரஃபினுடைய மஹல்லு, ஆனா இங்க ஃபதஹின் மீது மபனியான இஸ்மி இஷாரா முபத்ததா. கையுருன் என்பது எனது வாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில். நம்ம தாலிக்குங்கிற முபத்ததாவையும் சொல்லலாம், அல்லது முபத்ததாவிற்கு அமல் செஞ்சு இபித்திதானும் சொல்லலாம். இந்த தாலிக்க ஹைருங்கிற ஜும்லா தான் எதற்கு ஹபரு? லிபாசு என்ற முபத்ததாவினுடைய ஹபரு. சரி பாருங்க. அடுத்த ஆயத்து என்னது? யா ஐயுஹன் நாசு அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹி வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத். ஐயுஹன்னாஸ், யா ஐயுஹன்னாஸ் சூரத்து ஃபாத்திர் வரக்கூடிய 15வது ஆயத்து பாருங்க, ஃபாத்திர்ல. அப்போ யா ஐயுஹன்னாசு மக்களே, அன்தும் நீங்களாகிறவர்கள், அல் ஃபுகராஉ இலல்லாஹி அல்லாஹுவின் பக்கம் தேவையாக கூடிய ஏழைகளாக இருக்கின்றீர்கள். வல்லாஹு இன்னும் அல்லாஹுவாகிறவன், ஹுவ அவனாகிறவன், அல் கனியு தேவையற்றவனாக இருக்கின்றான். அவனாகிறவன் தேவையற்றவன் எனது அவனுக்கு எதுவும் தேவையில்லை. தப்சீர் ஜலாலைனில விளக்கம் கொடுப்பாங்க. அல் கனியு அன் ஹல்கிஹி தன் படைப்புகளை விட்டும் தேவையற்றவனாக அவன் இருக்கிறான். அதே போன்று அல் ஹமீது அவன் புகழப்படுபவனாக இருக்கின்றான். புகழப்படுபவன் என்னது? அல் மஹமூது ஃபி சுன்இஹி பிஹிம். தப்சீர் ஜலாலைனி வரைக்கும் விளக்கம், அவன் தன் படைப்பு விஷயத்தில் புகழப்படுபவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட படைப்பாளன் தான் அல்லாஹ். அப்போ நீங்க தான் அல்லாஹ் பக்கம் தேவை உள்ளவங்களும் ஏழைகளும் மிஸ்கின்களுமாக இருக்கிறீங்க. ஆனா அல்லாஹ் படைப்புகளை விட்டும் தேவையற்றவன். படைப்புகள் என்பது அவனுக்கு ஒண்ணுமே தேவையில்லை என்று வரக்கூடிய ஃபாத்திர் சூராவினுடைய 15வது ஆயத்து தான் இந்த ஆயத்து. அப்ப இதற்கான பொருளை பார்த்துட்டோம், ஒரு சிறிய விளக்கத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வாங்க நாம தர்க்கீவை பார்ப்போம். யா ஐயுஹன் நாசு, யா என்பது என்னது? ஹர்ஃபுன் நிதா. ஐயு என்பது முனாதா முஃப்ரது. ஹா என்பது ஹர்ஃபு தம்பீஹு. அதே போன்று பாருங்க, அன் நாசு என்பது ஐயு என்ற முனாதா முஃப்ரதிலிருந்து பதில். அப்போ மக்களே என்று அர்த்தம் கொடுக்கிறோம். சரி பாருங்க. அடுத்து அன்தும் முபத்ததா, அல் ஃபுகராஉ என்பது என்னது? ஹபரு. அப்போ இலா ஜாரு அல்லாஹி மஜ்ரூரு, இலாவுடைய தஅல்லுக் அல் ஃபுகரால வைக்கணும். சரி, இப்ப அடுத்து வல்லாஹு, வாவ் என்பது என்னது? வாவு இஸ்தினாஃப், தொடங்குறாங்க. அல்லாஹு முபத்ததா. ஹுவ என்பதை நாம் எப்படி வைக்கலாம்? லமீர் ஃபஸ்லா வச்சு அல் கனியு ஹபராக்கி அல் ஹமீதுவ எனது அல் கனியுக்கு சிஃபத்தாக வைக்கலாம், அல்லது இரண்டாம் ஹபராகவும் வைக்கலாம். அல்லது எப்படி வைக்கலாம் அப்படின்னா, அல்லாஹு முபத்ததாவாக்கி ஹுவ ஒரு முபத்ததா, அல் கனியு ஹபரு, அல் ஹமீது அல் கனியுடைய சிஃபத்து. இந்த ஹுவல் கனியுல் ஹமீதுங்கிற ஜும்லா அல்லாஹுங்கிற முபத்ததாவுடைய ஹபர் என்றும் வைக்கலாம். இப்படி 2 விதமான தர்கீபுகளிலேயே நம்மளால கொடுக்க முடியும். ரெண்டையும் 2 ஹபராக்கலாம். அல் கனியு ஒரு ஹபரு, அல் ஹமீது ஒரு ஹபர், 2 தர்கீபடியும். அப்படிதான் தஃசீர்கள்ல குறிப்பிடப்படுகின்றது. இப்போ பாருங்க, யா என்பது என்னது? சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு நிதா. ஐயோ லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை, லம்மின் மீது மபனி, லம்மத்தை கொண்டு ரஃபைல முனாதா முஃப்ரது என்னது? லம்மின் மீது மபனியான ஒன்று ஐயோ. ஹா என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபு தம்பீஹு. அன் நாசு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை, ஐயுலேருந்து பதிலு. அன்தும் சுக்குன் மீது மபனியான என்னது? இஸ்மு. ஆனா இங்க ரஃபைனுடைய மஹல். காரணம் என்னது? முபத்ததாங்கிறதுனால, சேர்க்கறதுனால மீமுக்கு லம்ம வந்திருக்கு. அல் ஃபுகராஉ என்பது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை ஹபரு. இலா என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அல்லாஹி என்பது லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜரு செய்யப்படக்கூடியதான மஜூரான இஸ்மு. வாவு வா ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு இஸ்தினாஃப் வாவ். அல்லாஹு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டு வரக்கூடியதான இஸ்மு.
ஹுவ என்பது ஃபத்தஹின் மீது மபனியான ஒரு லமீரு. அல்லாஹு லாஹிரத்தான் லம்மத்தை கொண்டு ரஃபா. அல் கனியு இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அல் ஹமீது என்பது எனது இதுவும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அப்ப அல்ஹம்துலில்லா நாம இந்த 29வது பாடத்தினுடைய பாடத்தின் ஆயாத்துகளை ஓதி அவைகளுக்கான தர்கீபு இஅராபு அதற்கு முன்பாக பொருள் ஒரு சிறிய விளக்கத்தை தப்சீர் அடிப்படையில் நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இனி இந்த பாடத்தினுடைய பயிற்சிகளை நாம பார்ப்போம். முதல் பயிற்சி அலிஃபுடைய பயிற்சி. இதுல கேட்கப்படுகிற ஒரு சில கேள்விகளுக்கு நாம இப்போ பதில் கொடுக்கணும். பாருங்க, முதல் கேள்வி என்னது? ஹல் தர்கஊன வ தஸ்ஜுதூன வ தஅபுதூன ரப்பக்கும் வ தஃஅலூனல் கைர. நீங்கள் ருக்கூஉ செய்வீர்களா, இன்னும் சுஜூது செய்வீர்களா, இன்னும் உங்கள் ரப்பை நீங்கள் உங்கள் இறைவனை உங்களை படைத்து பரிபாலிக்க கூடியவனை நீங்கள் வணங்குவீர்களா, இன்னும் நலவானவற்றை நீங்கள் செய்வீர்களா என்பது கேள்வி. அப்போ இதற்குண்டான கேள்வி இந்த கேள்விக்குண்டான பதில் இந்த ஆயத்து தான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ருக்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர. இந்த ஆயத்தை வைத்து நாம எப்படி இதுக்கு பதில் கொடுக்க போறோம்னா, நஅம் ஆம், நர்கஉ வ நஸ்ஜுது வ நஅபுது ரப்பனா வ நஃஅலுல் கைர. நாங்கள் ருக்கூஉ செய்வோம், இன்னும் சுஜூது செய்வோம், இன்னும் எங்களுடைய ரப்பை நாங்கள் இறைவனை நாங்கள் வணங்குவோம், இன்னும் நாங்கள் நலவானவற்றை செய்வோம். அப்படிதான் பதில். அடுத்து பாருங்க, அஃபில் ஜன்னதி ஃபவாக்கிஹு கலீலத்துன். சொர்க்கத்திலே குறைந்த பழங்களாகிறது இருக்கின்றதா என்பது கேள்வி. அப்ப இதற்குண்டான பதில்னா ஃபவாக்கிஹு கசீரத்துன் லக்கும் ஃபீஹா ஃபவாக்கிஹு கசீரத் என்பதுதான் பதில். இந்த ஆயத்து தான். எப்படி நம்ம பதில் கொடுக்க போறோம்? லா இல்லை. ஃபில் ஜன்னதி ஃபவாக்கிஹு கசீரத்துன். சொர்க்கத்திலே இருக்கின்றது, அதிகமான பழங்களாகிறது இருக்கின்றது. அடுத்த மூன்றாவது கேள்வி பாருங்க, அதக்னதூன மிர் ரஹ்மத்தில்லாஹி. அல்லாஹ்வினுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசையாவீர்களா என்பது கேள்வி. இதற்குண்டான பதில் என்ன கொடுக்க போறோம் நம்ம? லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லா. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாகிவிட வேண்டாம் என்கிற ஆயத்தை நாம பதிலாக வைத்துதான் இதற்கு கொடுக்க போறோம். எப்படி கொடுக்க போறப்போ பதில் கேள்வி என்னது பாருங்க, தக்குனத்தூன வருது. அவ பதில் எப்படி? லா லா நக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹி. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்திலிருந்து ஒருபோதும் நாங்கள் நிராசை ஆகிவிடவே மாட்டோம் என்கிற இந்த ஆயத்தை வைத்துதான் நாம அந்த கேள்விக்கு பதிலை அமைக்கிறோம். பாருங்க, அடுத்து மூன்றாவது கேள்வி முடிச்சு நான்காவது கேள்வி பாருங்க, மை யக்ஃபிரு துனூப வ யர்ஹமுல் இபாத. பாவங்களை மன்னிப்பவன் யார், இன்னும் அடியார்களுக்கு இரக்கம் காட்டுபவன் யார்? பதில் இந்த ஆயத்தை வைத்துதான். இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். இதை வைத்து எப்படி பதில் கொடுக்க போறோம் நம்ம? அந்த கேள்விக்குண்டான பதிலு இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப வ யர்ஹமுல் இபாத. நிச்சயமாக அல்லாஹு தஆலாவாகிறவன் பாவங்களை மன்னிப்பான், இன்னும் அடியார்களுக்கு இரக்கமும் காட்டுவான். அடுத்த கேள்வி என்ன பாருங்க, ஹலிஷிர்கு துல்முன் ஸ்வகீருன். இணை வைத்தல் என்பது சிறிய பாவமாக இருக்கின்றதா? பதில் எப்படி கொடுப்போம்? லா இல்லை. இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம். இந்த ஆயத்தையே பதிலாக கொடுத்தரலாம். நிச்சயமாக இணை வைத்தல் என்பது மிகப்பெரிய அநீதமாக, மிக பிரம்மாண்டமான அநீதமாகவே இருக்கின்றது. ஆறாவது கேள்வி என்ன? ஹல் தஜஅலூன ஐதியக்கும் மகுலூலத்தன் இலா அஅனாகிக்கும். உங்களுடைய கைகளை கரங்களை உங்கள் கழுத்துகளின் பக்கம் கட்டப்பட்டதாக நீங்கள் ஆக்குவீர்களா என்பது கேள்வி. அப்ப இந்த ஆயத்திற்குண்டான பதில் எப்படி கொடுக்க போறோம் நாம? வலா தஜஅல் யதக மகுலூலத்தன் இலா உனுகிக்க என்ற ஆயத்தை வைத்து பதில் கொடுக்க போறோம். எப்படி? லா இல்லை. லா நஜஅலு ஐதியனா மகுலூலத்தன் இலா அஅனாகினா. எங்களுடைய கரங்களை எங்களுடைய கழுத்துகளின் பக்கம் கட்டப்பட்டதாக நாங்கள் ஆக்க மாட்டோம் என்பது பதில். அடுத்து ஐயுஷையின் அக்பரு. எந்த வஸ்து மிகப்பெரியதாக இருக்கிறது? திக்ருல்லாஹி அல்லாஹுவை நினைப்பதா, அல்லது திக்ருன் நாசி மக்களை நினைப்பதா? கேள்வி. அப்ப நாம் எப்படி சொல்லணும்? வல திக்ருல்லாஹி அக்பர். இந்த ஆயத்து தான் பதில். எப்படி? அப்போ திக்ருல்லாஹி அக்பரு, அல்லாஹுவை நினைவு கூறுவதாகிறது மிகப்பெரியதாக இருக்கின்றது என்பதுதான் பதில். அடுத்து பாருங்க, ஐயுஷையின் அக்பரு. மிகப்பெரிய காரியம், எந்த காரியம் மிகப்பெரியதாக இருக்கின்றது? அல் ஃபித்னத்து குழப்பத்தை ஏற்படுத்துதல், இணை வைத்தலா, அல்லது அல் கத்துலு கொலை செய்வதா என்பது கேள்வி. பதில் என்ன கொடுக்க போறோம்?
நாம மேலுள்ள ஆயத்தையே பதிலா கொடுப்போம். என்னது? அல் ஃபித்னத்து அக்பரு மினல் கத்ல். இந்த ஆயத்தை வைத்து பதில் எப்படி கொடுக்க போறோம்? அல் ஃபித்னத்து அக்பரு, அது அவ்வளவுதான். இந்த ஃபித்னா என்பதுதான், அதற்கு இரண்டு அர்த்தங்களை மேல நாம கொடுத்துட்டோம், பிரச்சனை இல்லை. இங்க ஃபித்னானா குழப்பம்னு வைக்கலாம், ஷிர்க்குன்னு வைக்கலாம், இணை வைத்தல் அப்படின்னு. ஃபித்னா என்பதுதான் அக்பர், மிகப்பெரியதாக இருக்கின்றது. அதான் இந்த கேள்விக்குண்டான பதில். 9வது கேள்வி என்ன? ஹல் அன்தும் ஃபுகராஉ இலல்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ள ஏழைகளாக இருக்கின்றீர்களா? பதில் என்னது? இந்த ஆயத்தை யா அய்யுஹன் நாஸ் அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ் என்கிற இந்த ஆயத்தை தான் இங்க ஹம்சாவுக்கு இந்த லம்மத்து வரணும். இங்க அச்சுப்பிழையாக லம்மத்து விடுபட்டிருக்கு. சரி பாருங்க. அப்போ இந்த கேள்விக்கு எப்படி பதில் கொடுக்க போற அந்த ஆயத்தை வைத்து நம்ம நஅம், ஆம், நஹனு ஃபுகராஉ இலல்லாஹி, நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் தேவை உள்ளவர்களாக, ஏழைகளாகவே இருக்கின்றோம் என்பதுதான் பதில். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் முதல் பயிற்சி முடிவு பெற்றது. அதே போன்று இப்போ பாவுடைய பயிற்சியான 2வது பயிற்சியை நாம பார்க்க போறோம். இதுல ஒரு சில உருது வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த உருது வார்த்தைகளுக்கு மொழிபெயர்ப்பு செய்தல், இதுதான் இந்த 2வது அரபியில மொழிபெயர்க்கும் அந்த 2வது பயிற்சி. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நமக்கு 29வது பாடம் இத்தோடு நிறைவு பெறுகிறது. இதன் மூலம் திருக்குர்ஆனினுடைய வசனங்களை நாம ஓதி அதிலே உண்டான பொருள், சிறிய விளக்கம், தர்கீப், யாராபை நாம பார்த்திருக்கிறோம். காரணம், அரபு மொழியை படிப்பதே நமக்கு குர்ஆனை விளங்குவதற்காகத்தான். அதனால் தான் முசன்னிஃப் இந்த கிதாபுடைய கடைசி பாடங்களை குர்ஆன் வரிகளாக நமக்கு கொடுத்து விளக்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இனி அடுத்து வரக்கூடிய பாடங்களில் நாம இந்த 30வது பாடத்தை இன்ஷா அல்லாஹு தஆலா பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.